சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எப்படி அபூபக்கர் தாங்குவார் இதை? அவர் மென்மையானவர், அல்லாஹ்வுடைய தூதரே, அவர் மென்மையானவர், எப்படி தாங்குவார்? இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அழுதார் அவர். அல்லாஹ்வுடைய தூதருடைய தேர்ந்தெடுப்பை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னவுடன் அழுதார் அவர். குர்ஆனை ஓதினால் அழுவார் அல்லாஹ்வுடைய தூதரே, அவர் தொழுகை நடத்துவதற்கு எப்படி முடியும்? இல்லை சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர், தொழுகை நடத்த சொல்லுங்கள் அபூபக்கரை. தந்தையை அழைத்து சொன்னார்கள், என் தந்தையே, ரசூலால் தொழுகை நடத்த முடியவில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு கட்டளையிட்டார்கள், நீங்கள் இந்த சமூகத்திற்கு இதற்கு பிறகு தொழுகை நடத்துங்கள் என்று. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளையை ஏற்று அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதருடைய இமாமத் இல்லாமல் 17 ஜமாஅத்துடைய தொழுகைகளை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்னிலையில் தொழுகையை நிறைவேற்றுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிப்பதற்கு 2 நாட்களுக்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய் படுக்கையில் இருக்கிறார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு நுழைகிறார்கள் அந்த அறைக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நிலைமையை பார்த்தவுடன் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், கடுமையான நோயால் அவதிப்படுகிறீர்கள் போல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களில் இருவருக்கு வரக்கூடிய நோயின் சிரமத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு கொடுத்திருக்கிறான். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஆறுதலாக கேட்டார்கள், அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய தூதரே, 2 மடங்கு நன்மையும் சேர்த்துதானே அல்லாஹ் கொடுப்பான் என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆம் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் ஒரு நபிமொழியை, எந்த ஒரு முஸ்லிமுக்கும் அல்லாஹ் ஒரு சிரமத்தை கொடுத்தால், ஒரு நோயை கொடுத்தால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மரத்திலிருந்து இலைகள் உதிர்வதைப் போல அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்காமல் இருப்பதில்லை அப்துல்லா இப்னு மஸ்ஊதே என்று. சுப்ஹானல்லாஹ். வாழ்க்கையில் சிரமம் ஏற்படுகிறதா? இந்த ஹதீஸை நினைத்து பார்த்துக் கொள்ளுங்கள். நோயால் அவதிப்படுகிறீர்களா? இந்த ஹதீஸை நினைத்து பார்த்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய கண்காணிப்பில் நீங்கள் இருக்கிறீர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய சிரமங்களை நீக்குவான், உங்களுடைய பாவங்களை அழிப்பதன் மூலமாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த நிலைமையை பார்க்கின்ற அவர்களுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான நோயால் அவதிப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மரணத்துடைய நிலைமையை பார்த்தவுடன், அந்த சிரமத்தை நான் பார்த்தவுடன் நான் நினைத்து கொண்டேன், இதற்கு பிறகு யாருக்கு அல்லாஹ் மரணத்துடைய சிரமத்தை கொடுத்தாலும் பரவாயில்லை என்று. அவ்வளவு சிரமத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண படுக்கையில் அனுபவிப்பதை நான் பார்த்தேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்திருந்தார்கள். அவர்களுடைய முகத்தில் ஈரத் துணிகள் போர்த்தப்பட்டிருந்தது. ஒரு முறை அந்த திரையை அகற்றி சொன்னார்கள், லஅனத்துல்லாஹி அலல் யஹூதி வன் நஸாரா. அல்லாஹ்வுடைய தூதருடைய இறுதி வார்த்தைகள் சொன்னார்கள், அல்லாஹ் யூதர்களையும் நஸரானிகளையும் அல்லாஹ் சபிக்கட்டும். ஏன்? இத்தஹது குபூர அன்பியாஇஹிம் மசாஜிதா. அவர்கள் அவர்களுடைய நபிமார்கள் இறந்ததற்கு பிறகு அவர்களுடைய கபர்களை வணங்கக்கூடிய இடமாக ஆக்கிக் கொள்கிறார்கள். அதனால் யூதர்கள் மீதும் நஸரானிகள் மீதும் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்.